ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த நியூ அகாடமிக் இயருக்கான முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். எந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாலும், அது வந்து வீக்லி டெஸ்டா இருக்கட்டும், மந்த்லி டெஸ்டா இருக்கட்டும், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, அதே மாதிரி ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், சோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பா 100% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் கேட்டகரியில புக் பேக்ல ராங் லெட்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 1 இருக்கும் புக்ல. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இல்லையா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அது ரெண்டும் சில நேரங்களில் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் 2 மார்க்லயும் கேட்கலாம். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5 அதுல இருக்கும் டிஃபைன் precision அண்ட் accuracy, அதோட எக்ஸாம்பிள். சில நேரம் வந்து எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா 3 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? மற்றபடி 2 மார்க் கொஸ்டின். தென் இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா புக் இன்சைட்ல இருந்து, சோ இது முக்கியமா படிக்க வேண்டியது. செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட். ஒன்னு வந்து E equal to mc², ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் இது. S is equal to ut plus half at square. Third வந்து V is equal to U plus at. So இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். LHS equal to RHS வந்துச்சுன்னா டைமென்ஷனலி கரெக்ட், அப்படி வரல நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டைமென்ஷனலி நாட் கரெக்ட் அப்படின்னு எழுதணும் ஃபைனல். ஓகே? தென் வாட் ஆர் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஓகே? அப்புறம் வாட் இஸ் an எரர், then applications of dimensional analysis. இந்த 3 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்க எழுதினா போதும். state the principle of homogeneity of dimensions. so இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு 1.5 லைன் இருக்கும். கீழே ஏதாவது ஒரு ரிலேஷன், இல்லையா? அதுல சொல்லியிருப்பாங்க லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஈக்குவலா இருக்கணும். அப்ப இதெல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனையும் லாஸ்டா எழுதிருங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கேட்டகரியில புக் பேக்ல ரோங் லெட்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 2, how will you measure the diameter of the moon using parallax method? Okay. Next வந்து question number 3 இருக்கு ரோமன் லெட்டர் 2ல. rules for determining significant figures. 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 பாயிண்ட்ஸ்ல மினிமம் 3 பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. சில நேரங்கள்ல வந்து கொஸ்டின் செட்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்க்கு half மார்க் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 6 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டியிருக்கும். அப்பதான் 3 மார்க்ஸ் கிடைக்கும். then limitations of dimensional analysis. Okay, question number 4. அப்புறம் 5 மார்க்ஸ் கேட்டகரியில ரோமன் லெட்டர் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த ஸ்மாலர் டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் காலிப்பர், அதை பத்தி எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி லார்ஜர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கான மெத்தட்ஸ் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். சோ இதுல வந்து அதிகமா வந்து கேக்குறது வந்து இந்த செகண்ட் பார்ட் தான், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். சோ கொஞ்சம் ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இதை மட்டும் தெளிவா படிங்க. நல்லா படிக்கணும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வேணும், ஓகே, ஆனா வந்து எந்த மார்க்குமே குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சா டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இதே ரோமன் லெட்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 3, ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் இன் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து டீச் பண்ணி என்ன பண்ணிருக்கிறோம், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கிறோம். வீடியோஸ் அதுல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எல்லா வீடியோஸோட லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் 5th கொஸ்டின் வந்து தேவையில்லை, நோ நீட். ஏன்னா இந்த 5th 5 மார்க்கை வந்து தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? எங்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ்ல அது வரும். அதே மாதிரி பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டில வரும். அதே மாதிரி வந்து அதோடைய டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன், அதோட செகண்ட் அப்ளிகேஷனுடைய எக்ஸாம்பிள் தான் இங்க ஒன்று இருக்கு. சோ இது சொல்லலாம். அதே மாதிரி வந்து ப்ராப்ளத்திலயும் ஒன்னு ஆட் பண்ணிருப்பேன், அதோட தேர்ட் அப்ளிகேஷன். சோ அதனால வந்து இங்க தனியா நீங்க 5th ஒன் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ்ல 1.1, 1.2, 1.4, 1.5, 1.6, 1.8, 1.9, 1.13, 1.14 and 1.15. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னால ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும், கம்மியா போதும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். 1.1, 1.4, 1.5, 1.15 வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுல 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3மே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது, 4th ஒன்னே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது வந்து டயமீட்டர் ஆஃப் த மூன் ரிலேட்டடா வரக்கூடியது.
அது ஏற்கனவே இங்க 3 மார்க்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சோ அப்படி முடியல அப்படின்னா 1 2 3 இந்த 3 ப்ராப்ளத்தையாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? கூடவே புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி வந்து இன்சைட் 1 மார்க்ஸ்க்கான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நல்ல தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.